சிபிஐ விசாரணைக்காக சென்னையிலிருந்து இன்று காலை டெல்லி புறப்பட்ட விஜய் அங்கு சென்றடைந்து விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் சிபிஐயிடம் ஆஜராகவிருக்கிறார். அவர்கள் விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு டெல்லியில் இருந்து நேரலையில் இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். மதி, இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை தொடங்கவிருக்கிறது. டெல்லிக்கு அங்கு வந்துவிட்டார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள். விஜயனுடைய விமானம் இன்னும் 15 முதல் 20 நிமிடங்களில் டெல்லி விமான நிலையம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முனையம் 4 விஜய் வந்து இறங்குவார். அங்கிருந்து அதிமுக்கிய பிரமுகர்கள் வரக்கூடிய வழியில் விஜயனுடைய வாகனம் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து அங்கிருந்து 10 முதல் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லோதி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் வரவிருக்கிறார். பொதுவாக இந்த நேரத்தை, இந்த தூரத்தை கடப்பதற்கு 1 மணி நேரம் ஆகும் என்ற நிலையில் விஜய் பாதுகாப்பு வாகனத்துடன் அணிவகுப்புடன் வர இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் விஜயனுடைய வாகனம் அரை மணியிலிருந்து 40 நிமிடங்களுக்குள்ளாக சிபிஐ அலுவலகத்திற்கு வந்தடைய இருக்கிறது. ஒரு 11 முதல் 15 மணிக்குள்ளாக விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் வந்தவுடன் நேரடியாக அவரது வாகனம் உள்ளே செல்ல அனுமதிக்காமல் வழக்கமாக மற்றவர்கள் அனுமதிக்கக்கூடிய வழியில்தான் விஜய் உள்ளே அனுமதிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விஜயிடம் விசாரணை தொடங்க இருக்கிறது. இந்த விசாரணை மாலை வரை செல்லலாம் என்ற ஒரு தகவலும் கூறப்படுகிறது. விஜயிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்கு சிபிஐ அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் மீதும் தாவேகா நிர்வாகிகள் மீதும் கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது, சொன்ன நேரத்தை விட இந்த கூட்டம் என்பது மக்கள் சந்திப்பு மிக தாமதமாக தொடங்கப்பட்டது, அதுதான் ஒரு முக்கிய காரணம் என்று தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. எனவே அது தொடர்பான கேள்விகளும், அதே போல 500 மீட்டருக்கு முன்பாகவே பேருந்தை நிறுத்துமாறு காவல்துறை கூறியும் அவ்வாறு நிறுத்தவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது தொடர்பாகவும், அதே போல இதில் விஜய்க்கெல்லாம் என்னென்ன தகவல்கள் எல்லாம் தெரியும், அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டன, அதையெல்லாம் விஜய் கண்காணித்தாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்கு சிபிஐ அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். விஜய் அளிக்கக்கூடிய பதிலை பொறுத்துதான் அடுத்த கட்டமாக இதில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக விஜய் இன்று அளிக்கக்கூடிய பதிலை வைத்துதான் நாளையும் விஜயிடம் விசாரணை தொடருமா அல்லது இந்த விசாரணை அடுத்த கட்ட நிகழ்வு என்ன என்பது இருக்கும் என்பது தொடர்பான அனைத்துமே விஜயிடம் இன்று நடத்தப்படக்கூடிய விசாரணைக்கு பின்னர் தான் சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்ய இருக்கிறார்கள். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர், கரூர் எஸ்பி மற்றும் அந்த மக்கள் சந்திப்பிற்கு பாதுகாப்புக்கு அதாவது தலைமை தாங்கிய காவல்துறையினர், அதே போல தாவேகா நிர்வாகிகள் என பல தரப்பிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் விஜயிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணை அடிப்படையில் தான் விஜய் அதற்கு தெரிவிக்கக்கூடிய பதில்களின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நகர்வுகள் இந்த விவகாரத்தில் நடைபெற இருக்கிறது. இனி வேறு யாரேனும் சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களும் அழைக்கப்படுவார்களா அல்லது விஜயே நாளை தினம் மீண்டும் அழைக்கப்படுவாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது விஜய் இன்றைய தினம் அளிக்கக்கூடிய பதில்களின் அடிப்படையில் தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் இன்னும் ஒரு 15 முதல் 20 நிமிடங்களுக்குள்ளாக டெல்லி விமான நிலையம் வந்தடைவார். நேரடியாக அங்கிருந்து அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு தான் வர இருக்கிறார். ஹோட்டல் எதற்கும் செல்லாமல் நேரடியாக இங்கு அவர் வருவார் என்று கூறப்படுகிறது. 11 மணிக்கு விஜய் ஆஜராவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு 10 முதல் 15 நிமிடங்கள் தாமதமாகும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து அவர் நேரடியாக வருவதாக இருந்தாலும் கூட அவர் காவல்துறை பாதுகாப்புடன் இங்கு, அதாவது கான்வாய் மூலம் இங்கு வந்தாலும் கூட 30 முதல் 40 நிமிடங்கள் அவர் சாலை மார்க்கமாக சிபிஐ அலுவலகத்திற்கு வருவதற்கான அந்த நேரம் பிடிக்கும். எனவே அந்த வகையில் 11 முதல் 15 மணிக்குள்ளாக விஜய் சிபிஐ அலுவலகத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் வந்தவுடனேயே அவரிடம் விசாரணை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளும் இங்கு சிபிஐ அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். சிபிஐ அலுவலகத்திற்கு வெளியேயும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு விஜய் வருகையொட்டி இங்கு எந்த விதமான நிகழ்வுகளும், அதாவது தள்ளுமுள்ளு போன்ற எந்த நிகழ்வுகளும் நடைபெறாத வகையில் முற்றிலுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. சிஐஎஸ்எஃப் மற்றும் இதர துணை ராணுவ படையினர், டெல்லி போலீசார் என அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. விஜய் நேரடியாக இங்கு வந்து ஆஜராகி எந்த விதமான குழப்பம் அற்ற ஒரு சூழலும் இல்லாமல் சுமூகமாக இந்த விசாரணையை முடித்து விஜய் அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றன. அந்த வகையில் விஜய் இனி வந்துவிட்டால் நேரடியாக விசாரணை நடைபெற்று மாலை வரை செல்லலாம் என்றும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தான் விஜய் மீண்டும் அழைக்கப்படுவாரா என்பது குறித்த தகவல்கள் எல்லாம் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்படும்.